ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான். வணக்கம் மக்களே, இது ரஸ்லிங் மச்சி. நான் உங்க விகே. இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா WWE நைட் ஆஃப் சாம்பியன்ஸோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து 6 மேட்சஸ் நடந்துச்சு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபார் த கிங் ஆஃப் த ரிங், நம்ம ஜெய் ஊசோ வர்சஸ் ஓபா ஃபெமி. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஜெய் ஊசோ வந்து அவரோட என்ட்ரன்ஸோட வந்தார். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம மக்கள்லாம் அவர் கூட சேர்ந்து எப்போதும் போலமே வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஈட் அப்படின்னு. ஸோ அவர் ரிங்குக்கு வந்தாலே வழக்கம் போல் அவரோட அந்த ஈட் ஷோலாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓபா ஃபெமி அவரோட என்ட்ரன்ஸில் இந்த ரூலு அந்த என்ட்ரன்ஸில் வந்தார். சொல்லவே தேவையில்லை, நம்ம மக்கள் வந்து அவரையும் வந்து அப்படி வரவேற்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபா ஃபெமி தான் டொமினேட்டாக இருந்தார். அவர் எப்போதுமே டொமினேட் தானே. ஸோ டொமினேட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஃபபோ மூவ்ஸு, ஸ்லாம்ஸு, இது எல்லாமே அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். ஃபுல்லாக த்ரூ த மேட்ச் அவர் தான் டொமினேட்டாக இருந்தார். இருந்தாலும் நம்ம ஜெய் ஊசோ வந்து என்னாச்சும் பண்ணி அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரிங்கில் தான் அவனை அடிக்க முடியல. ஸோ வெளியே போயாச்சும் அடிப்போம்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து ரிங் போஸ் எல்லாம் தள்ளி விட்டு, கொஞ்சம் நம்ம மோஸ்ட்லி தெரியும் அந்த பெரிய பெரிய ஜாயன்ஸ் எல்லாமே வந்து அந்த ரிங் போஸ்டில் தான் தள்ளி விட்டு இது டேக் ஓவர் பண்ணுவாங்க நம்ம நார்மல் ரெஸ்லர்ஸ். ஸோ அதேமாதிரி ஜெய் ஊசோ ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் எத்தனையோ சூப்பர் கிக்ஸ் அடித்தார். அப்பயும் எங்கே இந்த ஓபா ஃபெமி வந்து அது ஒரு மலையை சாய்க்க முடியுமா? முடியாது. ஸோ நிறைய மூவ்ஸ் அடித்தார், நிறைய சூப்பர் கிக்ஸ். ஒரு கட்டத்தில் வந்து 2 ஸ்பியர் போட்டு 2 ஊசோ ஸ்பிளாஷ் போடுவார். அப்பயும் வந்து நம்ம ஓபா ஃபெமி ஃபின்னில் எகிரிடுவார். தென் வந்து நம்ம ஓபா ஃபெமி வந்து கடைசியாக மேட்ச் ஆகுது, எண்டிங் மேட்ச்சில் வந்து அவரோட ஃபால் ஃப்ரம் கிரேஸ் ஃபினிஷர் போட்டு ஜெய் ஊசோவை 1 2 3ன்னு க்ளீனாகவே வின் பண்ணிடுவார். ஸோ இப்போ வந்து நம்ம ஓபா ஃபெமி தான் வந்து கிங் ஆஃப் த ரிங். ஸோ வி கேன் கால் ஹிம் கிங் ஓபா. 100 ஆண்டு காலம் வாழ்க. நெக்ஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் த ரிங் தான். இதில் லிவ் மார்கன் வர்சஸ் இயோ ஸ்கை தான். ஆனால் அப்போனன்ட்ஸ் 2 பேரும் வரத்துக்கு முன்னுக்கு, பார்ட்டிசிபென்ட் 2 பேரும் வரத்துக்கு முன்னுக்கு வந்து நம்ம டவுன் ஹான்சன் தான் வந்து ப்ரோமோ பண்ணிக்கிட்டு இருந்தார் என்ட்ரன்ஸில். ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த அந்த ஊரை பற்றியும் அவர் செய்கிற அந்த எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் அதை பற்றியோ பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ லீஃப் மார்கன் வந்தாலும் ஏற்கனவே டச்மன் டேக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்கனால நம்ம லீஃப் மார்கன் என்ன கேட்டாங்கன்னா, எங்கள்கிட்ட திருடின பணத்தை வந்து திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இவர் சொல்கிறார், நான் வந்து இப்போ இந்த பணத்தையும் திருடலை, நீங்கள் வந்து என் மேலே பொய்யா இது சொல்கிறீங்க, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நான் உனக்கு சாபம் விட்டுறேன்னு சொல்லி சாபமும் விட்டார். நம்ம லீஃப் மார்கனுக்கு தெரியல அந்த சாபம் எவ்வளோ பவர் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த சாபம் விட்டோடனே நம்ம லீஃப் மார்கன் செம்ம டென்ஷனாகி டவுன் ஹான்சனுக்கு ஒரு பொண்ணாரம் விடுவாங்க பாருங்க, அந்த அரை இன்னும் நமக்கே விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் டவுன் ஹான்சன் போயிடுவார். அவங்களும் ரிங்குக்கு வந்துட்டு அவங்க என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இயோ ஸ்கை வருவாங்க. வழக்கம் போல் இயோ ஸ்கை வந்து கலர்ஃபுல்லாக வருவாங்க, எனர்ஜியாக வருவாங்க, வைப்பாக வருவாங்க. ஸோ அந்த வைப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. இந்த சண்டையில் வந்து அவங்கவுங்க இவங்க மூவ் அவங்க அடிக்கிறது, அவங்க மூவ் அவங்க அடிக்கிறது, ஒரு பவர் பேக்காக தான் போயிட்டு இருந்துச்சு லைட்டாக. ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு முன்னுக்கு வந்து இயோ ஸ்கையும் லீஃப் மார்கனும் விளையாடுறத பார்த்துருக்கோம். அந்த ஃபயர், அந்த அந்த நெருப்பு வந்து இந்த இதில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸ்டீல் வந்து நல்ல மேட்ச் தான், ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லாத மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த மேட்சை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் அப்புறம் இந்த மேட்ச் ஆக்சுவலி நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து இயோ ஸ்கை அவங்களோட டாப் ரோப் மூவ் அடிக்கும் போது லீஃப் மார்கன் அவங்கள படியில் இதில் இருந்து டாப் ரோப்லேயும் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ நம்ம இயோ ஸ்கை வந்து படியில் வந்து இன்ஜெக்ட் ஆயிடுவாங்க. படியில் அந்த கால் பட்டோடனே முட்டி ஏதோ ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீஃப் மார்கன் அந்த நீயை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த எந்த காலம் அந்த காரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக போஸ்டன் கிராப், சிங்கிள் லேக் போஸ்டன் கிராப், ஃபுல்லாக அதுதான் டார்கெட். ஆனால் கடைசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இயோ ஸ்கை லீஃப் மார்கன் டாப் ரோப்பு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு மூவ் டாப் ரோப் ஸ்பானிஷ் ஃப்ளை அடித்து அவங்களோட மூன் சால்ட் ஃபினிஷர் அடித்து இந்த மேட்சை வந்து 1 2 3ன்னு க்ளீனாகவே வின் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம குவீன் ஆஃப் த ரிங் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை தான். நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் செத் ரோலன்ஸ் வர்சஸ் ப்ரான் பிரேக்கர். இது வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச். ஏன்னா இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே வாய்க்கா தாண்டா இருக்கும், அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம செத் ரோலன் தலைவன் என்ன செஞ்சால், தலைவன் உள்ளுக்கு வந்துட்டு உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னிக்கே ரிங்குள்ளே போகிறதுக்கு முன்னிக்கே கீழே கிடக்கிற ட்ரஷ் பின்னு, மேசை, நாக்காளி, கெண்டோ ஸ்டிக்கு எல்லாத்தையும் நம்ம ஷாப்பிங் போகல அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து உள்ளுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி பேக்கில் போட்டு நம்ம விஜய் சேதுபதி அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்தேனே அப்படின்ட்டுனே. ஸோ அதே மாதிரி அள்ளி போட்டு எல்லாத்தையும் ரிங்குள்ளே போட்டுருவார்.
ரிங் கோலை போட்டு நாக்காலை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் பேக்கரும் அதே மாதிரி தான். அங்கேருந்து வந்து அவரும் அள்ளி போட்டு கொண்டு வந்து அவருக்கு பங்குக்கு வந்து கெண்டோ ஸ்டிக்கு, டேபிள், சேர்லாம் எடுத்து உள்ளுக்கு போட்டு அவர் ஒரு நாக்கால் வந்து உட்காருவார். ஸோ 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்குவாங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சண்டையை. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த நைட். இது வந்து நான் வந்து செத் ரோலன் ஃபேன்னால பயாஸாகவும் இருக்கலாம், ஆனால் இதுதான் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இந்த நைட். அவங்க 2 பேரும் அவங்களோட பெஸ்ட் மூவ்ஸ் அடிச்சிட்டாங்க. எல்லாமே லைக் நியர் பீனாக தான் இருந்துச்சு, நியர் ஃபாலாக தான் இருந்துச்சு. ஒரு மேட்ச் வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டீல் கேஜுக்குனே வந்து ஒரு இது இருக்கும்ல, ஒரு டெம்ப்ளேட், ஒரு ரூல் இருக்கும்ல, கண்டிப்பாக நம்ம போயிட்டு மேலேருந்து கீழே விழுவணும், மேலேருந்து சண்டை போடணும். அதேமாதிரி இவங்க 2 பேருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து மேலே ரிங் ஸ்டீல் கேஜ் மேலே போயிட்டு சண்டை போடுவாங்க. அப்போ வந்து நம்ம செத் ரோலன் என்ன பண்ணுவாருன்னா, ப்ரான் பிரேக்கரை மேலேருந்து தூக்கி டாப் ரோப்லேருந்து சூப்பர் பிளெக்ஸ் ஒன்று போடுவார், அதுவும் மேசை மேலே. ஸோ அது ஒரு நல்ல ஸ்பாட் இந்த மேட்ச்சுக்கு. அப்போ வந்து நம்மளோட ப்ரான் பிரேக்கருக்கு வந்து அடிபட்டுரும், கண்ணில் அடிபட்டுரும், அவர் முகமே ரத்தமாயிரும். எப்படி இருப்பாருன்னா காஞ்சனா படம் போஸ்டர் மாதிரி இருப்பார். ஸோ இப்படி ஃபுல்லாக அந்த ரத்தத்தோடய அவர் சண்டை போட்டுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து டபுள் ஸ்பியர், சூப்பர் ஸ்பியர் விழுவோம். சூப்பர் ஸ்பியர் போட்டு பின் அடிப்பார். அப்பயும் வந்து நம்ம செத் ரோலன் வந்து பின்லேருந்து எகிறிடுவார். திருப்பியும் ஸ்பியர் ட்ரை பண்ணும் போது நம்ம செத் ரோலன் லைட்டாக விலகினோடனே நேராக போயிட்டு மேசியில் சொல்லிடுவார் நம்ம ப்ரான் பிரேக்கர். அதுக்கப்புறம் அது நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம செத் ரோலன் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெடிகிரி, ஒரு கர்ப் ஸ்டாப் போட்டு பின் அடிப்பார். அப்பயும் நம்மளோட ப்ரான் பிரேக்கர் அதுலேயும் பின் எகிறிடுவார். ஸோ செத் ரோலன் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, டாப் ரோப் போயிட்டு மிடில் ரோப் போயிட்டு அங்கேருந்து ஒரு சூப்பர் ஸ்டாப் அடித்து இந்த மேட்சை க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபார் த யூஎஸ் சாம்பியன்ஷிப், மேன்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப். இதில் வந்து நம்ம சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் ரிக்கி ஸ்டெயின். ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து என்ட்ரன்ஸில் வந்து அவரோட ஃப்ரெண்ட் கூட வருவார், யாத்தி கூட வருவார். தென் ரிக்கி ஸ்டெயின் வந்து அவரும் வருவார். ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக்கி ஸ்டெயின் என்ன செய்வார், நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணிடுவார், நம்ம சாம்பியனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து அவங்கவுங்க மூவ்ஸ் அடித்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே ஆக்சுவலி ஒரு நல்ல மேட்ச், ஏன்னா இது இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி அவங்க நல்லாவே மேட்ச் பண்ணாங்க. ஒரு ஃபாஸ்ட் பேஸ் மேட்சாகவே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இந்த மேட்ச் பார்க்கும்போது என்ன தோணுச்சா, இவங்க மேட்ச் விளாட்றாங்களா இல்லை ட்ரிபியூட் என்னாச்சும் பண்ணுறாங்களா ஏன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ரிக்கி எனக்கு தெரிஞ்சு ட்ரிக் வில்லியம் கூட ஒருத்தன் இருந்தானா, யாருன்னு ஒருத்தன் வெளியே நின்றுட்டு இருக்கான், அவன் இருந்தால் வந்து நம்ம இந்த மேட்ச் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். தலைவன் என்ன செஞ்சுட்டான், நம்ம எடி குரேரோ அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டான். என்னன்னா, கீழே கெண்டோ ஸ்டிக் இருந்துச்சு, அதை எடுத்து ரெஃப்ரி பார்க்காத சமயத்தில் சும்மா கீழே அடிச்சுன்னு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி அடிச்சுட்டு அதை வந்து யாத்தி கையில் தூக்கி வச்சுட்டு கீழே விழுந்துட்டான். தலைவன் செய்வாங்கள பழைய இதில் சேரை அடிச்சுட்டு சேரை கொடுத்து அப்படியே படுத்துருவானே, இடையில ஜான்சினா கூட செஞ்சிருந்தாரு. அந்த ட்ரீக் வேணா ரெஃப்ரி என்ன நினச்சிட்டாரு, இவன் வந்து அடிச்சிட்டான், யாத்தியை வந்து வெளியாக்கிடுவார், நீ வெளியே போடா, நீ இந்த மேட்ச்சில் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து 1 vs 1 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கட்டத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு கட்டத்தில் வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு ட்ரிபியூட் பண்ணுவார். யாருக்குன்னா, அவரோட ஐடலுக்கு, புக்கத்திக்கு. அந்த 5 times செஞ்சுட்டு ஒரு பேக் ஹேண்ட், அதுக்கப்புறம் வந்து புக்க ஹேண்ட் அந்த ஃபினிஷர் போடுவார், அந்த சிக்னேச்சர் போடுவார். அப்பயும் வந்து நம்ம ரிக்கி ஸ்டெயின் வந்து அந்த பின்னில் எகிறிடுவார். ஸோ அது 2வது ரிவ்யூ. ஸோ இப்படி ஃபுல்லாமே வந்து அந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக ட்ரிபியூவில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. தென் வந்து ஃபாஸ்ட் பேஸாக போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ரிக்கி ஸ்டெயின் வந்து அவரோட டாப் ரோப் டிடிடி ட்ரை பண்ணுவார். நம்ம சாம்பியன் வந்து அதை ரிவர்சல் பண்ணி அவரோட ட்ரிக் ஷாட், அதுவும் வந்து செம்ம ஸ்பீட், 2 ரீபாண்ட் ட்ரிக் ஷாட் போட்டு இந்த மேட்ச்சை அவர் 1, 2, 3 க்ளீனாக வின் பண்ணி அவரோட சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரிக் வில்லியம்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிக்கி ஸ்டெயின் வந்து எப்படி அவன் தேசிட்டான், அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அட்டாக் பண்ணலான்னு போகும்போது வெளியாக்குனாங்களா நம்ம ட்ரிக்கோட ஃப்ரெண்டை யாத்தி, அவர் வந்துடுவார். அவர் வந்து தடுத்து அப்போ 2 பேருமே சேர்ந்து ரிக்கி அடிப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இவர் சொல்லுவார் நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ், நீ வந்து உன்னோட எல்போ போடு அப்படின்ட்டு. உடனே நம்ம யாத்தி நம்ம ரோக்கோட பீப்புள்ஸ் எல்போ இருக்குல்ல, அதை வந்து போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க யாத்தி எல்போ அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலி 3 ட்ரிபியூட் ஆயிடுச்சு. வந்து நம்ம புக்கத்திக்கு, அதுக்கப்புறம் ஏடி குரேருக்கு, புக்கத்திக்கு, இப்போ வந்து கடைசியாக ராக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இல்லை மேபி, ஆனால் இந்த மேட்ச் என்ன கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இவங்களோட ரைவரி வந்து முடியல. ஸோ மேபி அடுத்த சம்மர் ஸ்லைமில் வந்து ஸ்டீல் வந்து இவங்க 2 பேத்துக்குமே வந்து ஒரு மேட்ச் இருக்கலாம் ஃபார் த யூஎஸ் சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து 5வது மேட்ச். இது யாருக்குன்னா, சிஃபனி ஸ்ட்ரைட்டன் வர்சஸ் ஜேட் காகல் ஃபார் உமன்ஸ்
யூஎஸ் சாம்பியன்ஷிப். இதில் நம்ம சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிஃபனி. தென் கான்டெண்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜெட். ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஆக்சுவலி சொல்லவே தேவையில்லை, ஜெயிட் வந்து ஒரு பவர் ஹவுஸ். ஸோ ஃபுல்லாகவே இந்த மேட்ச் ஃபுல்லாகவே அவங்க தான் டொமினேட்டாக இருந்தாங்க. அவங்க தான் பவர் மூவ்ஸ் அடித்தாங்க, ஸ்லாம்ஸ் அடித்தாங்க. நம்ம சாம்பியனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஸ்டில் அவங்களும் ஜெயிட் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் மிடில் ஆஃப் த மேட்ச்லாம் வந்து அவங்க பம்பிங் புஷ்அப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஆக்சுவலி மைண்ட் கேம்ஸ். ஸோ மைண்டாகவுமே அண்ட் ஃபிசிக்கலாகவுமே வந்து நம்ம ஜெயிட் வந்து செம்ம ஸ்ட்ராங். ஸோ இது சண்டை ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அப்போ வந்து ஸ்டிஃபனி வந்து ஒரு கட்டத்தில் மேலே டாப் ரோப்பில் இருக்கும் போது நம்ம ஜெயிட்டோட ஃப்ரெண்ட்ஸ் கைக யாருன்னா பிஃபெப் அண்ட் மியாச்சன், அவங்க 2 பேரும் வந்து இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்டர்ஃபியர் பண்ணும்போது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க நம்ம ஸ்டிஃபனியை காப்பாற்றுறதுக்கு வந்து செல்சி கிரீன் அவங்க வந்து நம்ம ஜெயிட்டோட ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு போட்டுட்டு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம ஆக்சுவலி வந்து இந்த இன்டர்ஃபியரை வந்து அவங்க வந்து ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வழக்கம் போல் வந்து மேலே சண்டை ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பெல்ட் ரெஃப்ரி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரு. பெல்ட் அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட் வந்து ரிங்குள்ளே இருந்துச்சு. ஜெயிட் இதை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு யோசிச்சாங்கன்னா, இந்த பெல்ட்டில் வந்து நம்ம ஸ்டிஃபனியை அடிச்சிருவோம் அப்படின்னு பெல்ட்டு கிட்ட போகும்போது தலைவி என்ட்ரி சார்லட் ஃப்ளையர் வந்து அந்த பெல்ட்டை வாங்கிட்டாங்க. பெல்ட்டை வந்து பிடுங்கிட்டாங்க. பிடுங்கினது மட்டும் இல்லாமல் அந்த பெல்ட்டை வச்சு ஜெயிட்காரர்களை அடிச்சிட்டாங்க. ஜெயிட்காரங்க மண்டை சுற்றி வச்சு சுற்றி திரும்பும் போது நம்மளோட ஸ்டிஃபனி வந்து அவங்களோட சிக்னேச்சர் அடிச்சுட்டு மேலேருந்து பிரிட்டியஸ் மூன் சோல்ட் அவங்க ஃபினிஷர் அடிச்சு 1, 2, 3 மேட்சை வின் பண்ணி யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ஆக்சுவலி நல்ல மேட்ச் தான், டீசெண்டான மேட்ச் தான், ஓகேவான மேட்ச் தான். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஃபோக்கஸ் சார்லட் மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா சார்லட் வந்து இது பண்ணிட்டாங்க, இந்த மேட்சை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஸோ சம்மர் டைமில் வந்து சார்லட் ஃப்ளையர் வர்சஸ் ஜெட் காகில் இவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, the main event of Nights of Champion triple threat match for the undisputed WWE Championship. Cody Rhodes the champion versus Sami Zayn versus Gunther. இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மேட்ச். இதில் வந்து வழக்கம் போல் அண்டர்டாக் வந்து நம்ம சாமி ஜெயின் தான். டீப் இன்சைட் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு சாமி ஜெயின் தேய்ச்சிடணும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே அண்டர்டாக் ஸ்டோரி தானே பிடிக்கும் as a human being. ஸோ அவர் தான் தேய்க்கணும்னு பர்சனலி என்னோட இதாக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட்லி வந்து 2 கோடியும் சரி கந்தரும் சரி நம்ம சாமி ஜெயினை தான் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கந்தர் வழக்கம் போல் டொமினேட்டாக தான் விளாண்டார். 2 பேரையும் மாற்றி கோடி ரோட்ஸையும் சரி நம்ம சாமி ஜெயினையும் சரி அடிச்சுட்டே தான் இருந்தார். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கட்டத்தில் வந்து என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம சாமி ஜெயின் வந்து வெளியே வராரு, வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ கவுண்ட் அவுட்னால ஏன்னா திருப்பதி மேட்ச்சில். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து சாமி ஜெயின் வெளியே போய் விழுந்துருவார்ல. ஸோ அப்போ வந்து கோடி ரோட்ஸ் வந்து கந்தருக்கு பின்னாடிப்பார், சாமி ஜெயின் வந்து ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்துருவார். ஸோ தென் சாமி ஜெயின் உள்ளுக்கு போயிட்டு ஃபினிஷர் போட்டு பின்னாடிப்பார். அப்போ கோடி ரோட்ஸ் ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்துருவார். ஸோ இவங்களுக்குள்ள இப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் போக என்ன ஆயிடுச்சுன்னா, மிடில் மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா, கந்தர் வந்து ஒரு தேர்ட் வீல் ஆகிட்டாரு. மெயின் வந்து சாமி ஜெயின் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஆகிட்டாரு நம்மளோட கந்தர். ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்பாட் என்னன்னா, வழக்கம் போல் மெயின் ஈவெண்ட்னா கண்டிப்பாக அந்த மேட்சையை உடச்சி ஆகணும்ல, கமெண்ட்ரி டேபிளை டெஸ்க்கை. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்மளோட சாமி ஜெயின் ஓடி வருவார். மேச மேலே வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் சாமி ஜெயின் நிற்பாங்க ஒரு ஸ்பாட்டில். சாமி ஜெயின் ஓடி வரும்போது கோடி ரோட்ஸ் அதை ரிவர்சல் பண்ணி பேக் ஹேண்ட் ட்ராப் போட்ட போது நம்ம சாமி ஜெயின் மேட்சை உடச்சி விழுந்துருவார். ஒரு மேட்சை உடஞ்சிச்சுல, இன்னும் ஒரு மேட்ச் இருக்குல்ல, அது எங்களுக்கு உறுத்தோம்ல. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், நம்ம கந்தர் என்ன செஞ்சார், நம்மளோட கோடி ரோட்ஸை அதுலேயே வந்து ஸ்லாம் பண்ணி அந்த மேட்சையை உடச்சிட்டாரு. ஸோ 2 மேட்சையும் உடஞ்சிருச்சு. நம்ம கந்தர் என்ன செஞ்சார், நம்ம கோடி ரோட்ஸை உள்ளுக்கு போயிட்டு ஸ்லீப்பர் ஹோல்ட் பிடிச்சிருவார். உள்ளுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸ்லீப்பர் ஹோல்ட் பிடிச்சோடனே ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் நாக் அவுட் ஆயிடுவார். ரெஃப்ரி வந்து கையை ட்ராப் பண்ணும்போது நம்ம சாமி ஜெயின் வந்து அதை தடுத்துடுவார். தடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து சாமி ஜெயின் என்ன செய்வார், இவருக்கு கந்தருக்கு ஹொலோலா கிக் போட்டு பின்னடிப்பார். பின்லேருந்து எகிரிடுவாங்க. இப்போ திருப்பியும் ட்ரை பண்ணும்போது சாமி ஜெயினுக்கு வந்து இவர் ஸ்லீப்பர் போடுவார் கந்தர். ஸோ அதை ரிவர்சல் பண்ணிட்டு நம்மளோட ஜெயின் வந்து கோடி ரோட்ஸ் கந்தருக்கு ஸ்லீப்பர் ஹோல்ட் பிடிப்பார். அந்த மனசில் பிடிக்க முடியுமா, இருந்தாலும் பிடிக்க ட்ரை பண்ணுவார். அப்போ வந்து நம்ம கோடி ரோட்ஸ் என்ன செய்ய தான் முக்கியமான ஸ்பாட். சரி, இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும்.
கோடி ரோட் சென் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கிராஸ் ரோட், ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கிராஸ் ரோட் போட்டுட்டு சேமிசேனுக்கு வந்து திருப்பிடும் இன்னொரு க்ரோஸ் ரோட் போட ட்ரை பண்ணும் போது நம்மளோட சேமிசேன் அதை ரிவர்சல் பண்ணி ரோல் அப் பின் அடிச்சு 1 2 3 அப்படின்னு இந்த மேட்ச் ஆக்சுவலி வின் பண்ணிடுவாரு. இந்த மேட்ச் வின் பண்ணா டேய் என்னடா ஜெயிச்சிட்ட அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அப்படிதான் இருந்துச்சு அந்த ஃபீலிங். ஏன்னா மனுஷன் 10 வருஷமா ட்ரை பண்ணியிருக்கான், 10 வருஷமா 10 டைட்டில் ஷாட் தான் கிடைச்சிருக்கு. இது 10வது வருஷம் 10வது டைட்டில் ஷாட். ஸோ மனுஷன் கிடைச்ச சாம்பியன் ஆகிட்டான். யாராலையுமே நம்ப முடியல, அந்த ஆள் யாரையும் நம்ப முடியல. அந்த ஆளு கண்ணிலாம் இது பண்ணிட்டான். This is the end of our Night of Champions ஓட ரிவ்யூ. நெக்ஸ்ட் வந்து சம்மர் ஸ்லாம் தான். நெக்ஸ்ட் பெரிய பேப்பர் வியூ வந்து சம்மர் ஸ்லாம் தான். ஸோ அதில் வந்து யார் ரிட்டர்ன் ஆகுறா, யாருக்கோ சண்டை, லீஃப் மார்கனுக்கு இதுக்கப்புறம் லீஃப் மார்கன் வர்சஸ் இயோ ஸ்கை எப்படி போக போகுது, நம்ம கிங் ஓபா யாரை அப்போனா சூஸ் பண்ண போகிறாரு, ப்ராக் ரிட்டர்ன் ஆகுறாரா, சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆகுறாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வீக்கே. இது ரஸ்லிங் வச்சு இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டு தரேன். வரேன்டா ஐயாச்சாமி.